வள்ளுவன் குரலை வாழ்க்கை நெறி வள்ளுவனுடைய பொற்பாதங்களுக்கு பணிவான வணக்கம். அன்பினிற்கினிய ஆற்றல் நிறை என் இதயம் கவர்ந்த பெற்றோர்களுடைய எண்ணங்களை, ஆசைகளை, அவாவை வெற்றிகரமாக செய்து முடிக்க துடிக்கும் எனது அருமை மாணவ செல்வங்களே, தங்கங்களே, ஆற்றல் மிகு சிங்கங்களே, இப்பொழுது நாம் 4th யூனிட் ப்ரோஸில் அட்டிக் என்ற பாடத்தை நடத்தியிருக்கிறோம். ஒரு பகுதியை கடந்திருக்கிறோம். இப்போது அதனை தொடர்ந்து மீதி இருக்கின்ற பகுதியை பார்க்கலாம். Addressing him as Mr. Saniel. Nagan addressing him. Addressனா அவர்கிட்ட பேசுகிறார். Addressing him as Mr. Sanielகிட்ட பேசுகிறாரு. நேகன் அங்கிள் பேசுகிறாரு. ரிமைண்டட் ஹிம், நினைவுபடுத்துகிறார். ரிமைண்டட் ஹிம் டு கோ ஹோம், வீட்டுக்கு போங்க அப்படின்னு, வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைவுபடுத்துகிறார். காரணம், இட் வாஸ் ஆல்ரெடி 4 PM, ஏறக்குறைய இப்போவே ஆல்ரெடி ஒரு 4 மணி ஆயிடுது, அதனால் வீட்டுக்கு போங்க அப்படின்னு நேகன் சானியல்கிட்ட சொல்கிறார். அவர் ஒரு வேக்காக அங்கே உட்காந்துருக்கார், நமக்கு தெரியும் இல்லையா கண்ணு. த அதர் கஸ்டமர்ஸ், மற்ற வாடிக்கையாளர்களெல்லாம், அதர் கஸ்டமர் would soon be coming, வந்து கொண்டிருப்பார்கள். அவங்களாம் வேறு கஸ்டமர் வருவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் உட்காந்துருக்க டைம், இடத்த கொஞ்சம் காலி பண்ணு, பெருந்தன்மையாக சொல்கிறாருன்னு வச்சிங்களேன், அப்படி சொல்லி முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அட்ரஸிங் அஸ், எங்ககிட்ட பேசுகிறார் அந்த நேகன். ஹீ செட் வித் விங்க் இன் ஹீஸ் ஐஸ், அந்த அந்த கண்களை சுருக்கி என்கிட்ட பேசுகிறார். ஏ லிட்டில் ஆட் ஆஃப் ஹியரிங், அவர் கொஞ்சம் காது கேட்காது லைட்டாக. கெனாட் சீ வில் எய்தர், எதையுமே பார்க்கவும் முடியாது. கேனாட் சி வெல், நல்லா பார்க்க முடியாது. பட் ஹி ஹாஸ் நோ மணி டு பை ஸ்பெக்டக்கிள்ஸ், கண்ணாடி வாங்கிறதுக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அவர் பேசுகிறார். அப்போ ஃப்ரம் ஹிஸ் ரியாக்ஷன், அவருடைய செயலில் இருந்து, ரியாக்ஷன்ஸ் டு ஹிஸ் ஸ்பீச், அவருடைய பேச்சில், ஐ பிகன் டு ஒண்டர், நான் பிகன்னா துவங்கினேன், டு ஒண்டர் ஆச்சரியப்பட துவங்கினேன். வெதர்னா எஸ்ஆர் நோட் ஆஃப் கொஷின், கன்ஜெக்ஷன், இதுவா அல்லது அதுவான்ற பின்னாடி வர்ற கருத்து இதுவா. மிஸ்டர் சானியல் வாஸ் நாட் ஏ லிட்டில் கிரேசி ஆஸ் வெல். ஒரு சானியல் வாஸ் நாட் ஏ லிட்டில் கிரேசி ஆஸ் வெல், ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி மனக்குழம்பையோராக இருப்பாரா கிரேசி அப்படின்ற மாதிரி கேட்குறார். பிகாஸ் சடன்லி ஹி ஸ்டுட் அப், காரணம் அவர் திடீர்னு ஏஞ்சார். ஸ்ட்ரீச்சிடு ஹிம்செல்ஃப், அப்படியே கால் நீட்டினார், தன்னை அப்படியே ஸ்ட்ரீச்சிடுனா அப்படியே எக்கிறது. அண்ட் ரைசிங் ஹிஸ் லீன், அவர் ரைட் ஆர்ம், அவருடைய வலது கையை உயர்த்தினார். அண்டு வித் ஐஸ், கண்களால் டைலேட்டட் மீன் அப்படியே, டைலேட்னா அப்படியே இலகி பார்க்குறாரு. டைலேட்டட்னா இதை பார்க்குறாரு. பிகின் டு ரிசைட், அங்கே ரிசிட் என்றால் ஒப்பிக்கிறது. பிகின் டு ரிசைட்னா ஒப்பிக்க ஆரம்பித்தார். ஏ போயம் பை டாகூரால் சொல்லப்பட்ட போயம்னு சொன்னார். அது என்ன, பேன்ரக்ஷா அப்படி,
கீப்பிங் த பேண்ட் ரக்ஷா அப்படின்ற வார்த்தையை சொல்கிறார் அந்த பாடல். அது என்ன? கீப்பிங் ஆஃப் எ ப்ராமிஸ். அது என்ன? சத்தியத்தை பாதுகாத்தல் அப்படின்ற பாடல், டாகூர் எழுதின பாடல். ஹேவிங் ரிசிஸ்டட் த போயம். இந்த போயமை அவர் ஒப்பித்த பிறகு ஹீ லெஃப்ட் த பிளேஸ், அந்த இடத்த விட்டு அவர் போயிட்டார். ஓகேவா? ஓகே. மேக்கிங் த கெஸ்டர். கெஸ்டர்னா செய்கை செய்வது. மேக்கிங்னா ஒரு செய்கையை செய்து கொண்டு. அப் நமஸ்தே. நமஸ்தே மீன்ஸ் வணக்கம். வணக்கம் சொல்லிட்டு வித் ஹிஸ் ஹேண்ட்ஸ், கைகளால் வணக்கம் சொல்லிட்டு டு நோபடி இன் பர்டிகுலர், யாருமே அங்கே இல்லை, யாரும் சும்மா வணக்கம் வச்சுட்டு போகிறார். ஸோ அவருடைய கிரேசி ஒரு மாதிரி டிஸார்டராக இருக்கார் அப்படின்ற விஷயந்தான். நவ் இப்போ நம்ம அடுத்த பக்கத்துக்கு வருவோம். அடுத்த பக்கத்தில் த ஃபஸ்ட்டு லைனில் ஃபஸ்ட்டு பேரா. ஐ நோட்டீஸ் இட். யார்? நேரேட்டர். இப்போ இந்த நிகழ்ச்சியில் நடக்குது, நேரேட்டர் பார்க்குறாரு. நோட்டீஸ் இட் எ சடன் சேஞ்ச் இன் ஆதித்யாஸ் எக்ஸ்ப்ரெஷன். ஆதித்யாவினுடைய எக்ஸ்ப்ரெஷனை அவர் வெளியிடுறார். அது அவருடைய ஃபீலிங்ஸ் ஒரு சேஞ்ச் ஆகுது, அவருடைய ஃபீலிங் சேஞ்ச் ஆகுது, அந்த எக்ஸ்ப்ரெஷன் மாறும். அண்ட் ஐ ஆஸ்க்டு ஹிம், நான் அவர்கிட்ட கேட்டேன், த ரீசன் ஃபார் இட், ஏன் உங்களுக்கு ஃபேஸ் மாறி போச்சு, எக்ஸ்ப்ரெஷன் மாறி போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. வித்தவுட் ஆன்சரிங் மீ, பதிலே எனக்கு சொல்லாமல். வித்தவுட்னு இல்லாமல், ஆன்சரிங் பதில் இல்லாமல். ஹீ ஆஸ்க்டு நேஜன், நேஜன் அங்கிள்கிட்ட கேட்குறாரு, ஹூ த ஜென்டில்மேன் வாஸ் அண்ட் வாட் ஹீ டிட். அந்த ஜென்டில்மேன் யார், அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்குறார். நேகன் அங்கிள் ரிப்ளைடு, பதில் சொல்கிறார், சாசங்கா சேனைல். சாசங்கா சேனைல், அந்த அவர் தான் சாசங்கா சேனைல். வாட் கேன் பி டன், என்ன செய்யப்பட முடியும். ஹீ லீட்ஸ் கர்ஸ்டு லைஃப். கர்ஸ்டுன்னு சபிக்கப்பட்ட மோசமான வாழ்க்கையின் அர்த்தம். அவர் மோசமான வாழ்க்கையை லீட்ஸ் கொண்டு செல்கிறார், அதை நல்லா வாழலாம். கான் கிரேசி, ஒரு மாதிரி மென்டல் டிஸார்டர் ஆகிட்டார். ஐ திங்க், நான் நினைக்கிறேன், இதெல்லாம் நேஜன் சொல்கிறார். பட் ஹேஸ் நாட் ஃபர்காட்டன் எனி இன்சிடென்ட் ஆஃப் த பாஸ்ட். ஆனால் நான் நினைக்கிறேன், ஹேஸ் நாட் ஃபர்காட்டன், அவர் மறந்திருக்கவில்லை. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். எனி இன்சிடென்ட், எந்த நிகழ்வுகளையும் அவர் மறந்திருக்கவில்லை. ஆஃப் த பாஸ்ட், இறந்த காலத்தினுடைய எந்த நிகழ்வையும் அவர் மறந்திருக்கவில்லை. அவரை பற்றி இன்னும் டீட்டெயில் சொல்கிறார். சோல்டு ஹிஸ் லேண்ட்ஸ், நிலத்தெல்லாம் விற்றுட்டார். டு கெட்டிங் ஹிஸ் ஒன்லி டாட்டர் மேரிடு, ஒரே மகளுடைய மேரேஜுக்காக, மேரேஜ் செய்யணுன்றதுக்காக, டு கெட்டு மேரேஜ், டு கெட்டுனா மேரேஜ் செய்ய வேண்டிய அப்படின்ற அர்த்தம் அங்கே வரும். செய்ய வேண்டிய காரணத்துக்காக அவர் அந்த நேரத்தில் விற்றுட்டார். ஹீ லாஸ்ட், லூஸ் லாஸ்ட் வர்பு. அவர் லாஸ்ட் ஹிஸ் ஒய்ஃப், ஒய்ஃபை இழந்துட்டார், அவங்க இறந்துட்டாங்க. அண்ட் ஒன்லி சன், மகனும் இழந்துட்டான் லாஸ்ட் இயர், போன வருஷம். சின்ஸ் தென், அதிலிருந்து ஹீ இஸ் சம்வாட் சேஞ்சுடு, என்னவோ ஒரு சேஞ்ச் அவற்றை ஏற்பட்டுடுது. நாட் ரியலி நார்மல், உண்மையாக சொல்ல போனால் அவர் நார்மலாக இல்லையே. வேர் டஸ் ஹி ஸ்டே, எங்கே அவர் தங்கியிருக்காரு அப்படி சொல்கிறாங்க. ஹி ஸ்டேஸ் வித் எ ஃப்ரெண்ட் ஆஃப் ஹிஸ் ஃபாதர்,
அவங்க அப்பாவினுடைய நண்பருடன் அவர் தங்கியிருக்கார். ஸ்டேஸ். அவர் யாருன்னா ஜோகஸ் கெப்ராஜ் அப்படின்ற. சாசங்கா கம்ஸ் ஹியர். இது வழக்கமாக நடக்கிற நிகழ்ச்சி, அதனால் ப்ரெசன்ட் சிம்பிளில் போட்டிருக்காங்க. அவர் இங்கே வருவார். ஆஸ் டீ வாங்கி குடிப்பார், பிஸ்கட்டு. அண்ட் ஆல்வேஸ் ரிமெம்பர், நினச்சிட்டே இருப்பார், டு பே, பணத்தை நாம் கொடுத்துடணும் அப்படின்னு அந்த 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 எண்ணம் மட்டும் அவர்கிட்ட கரெக்டாக இருக்கும். இந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஆல்வேஸ் ரிமெம்பர்ஸ் டு பே, பணத்தை செலுத்தினுன்ற விஷயத்தை நினைவில் வச்சிருப்பார். அப்போ ஹேவிங் an acute sense of self-respect. ஆனால் சுயமரியாதை, செல்ஃப்-ரெஸ்பெக்ட், சுயமரியாதையுடைய உணர்வை அக்யூட், துல்லியமாக அவர் வைத்திருக்கிறார். அக்யூட் என்றால் துல்லியமாக, ஷார்ப்லி வைத்திருக்கிறார். பட்டு how long things will remain like this? எவ்வளோ நாள் இந்த காரியம், திங்ஸ் என்றால் இந்த நிகழ்வுகள் வச்சிங்களேன், பொருள், நிகழ்வு, மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளோ நாள் இருக்கும்? ஐ டோன்ட் நோ. இது எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி நிலைமை இருக்குன்னு எனக்கு தெரியல, ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்கிறார். தென் அடுத்த பேராக் போகலாம். ஹேவிங் பெய்ட் அவர் பில், எங்கள் பில்லை நாங்கள் கொடுத்து விட்ட பிறகு, ஆஃப்டர் வி ஹேட் பெய்டு அவர் பில் அப்படின்றது கிளாஸு, இது ஒரு பிரேஸ். அண்டு அசர்டைன்டு மீன்ஸ் கன்ஃபைன்டு, உறுதியாக்கு. த லொக்கேஷன் ஆஃப் ஜேகஸ் கேப்ராஜ் ஹவுஸ், ஜோகஸ் கேப்ரேஸினுடைய வீட்டினுடைய லொக்கேஷன், இருப்பிடத்தை சரியாக கன்ஃபார்ம் பண்ணிட்டு, முடிவு பண்ணிக்கிட்டு, வி காட் இன் டு த கார் உள்ள நுழைஞ்சோம். காட் இன்டு என்றால் உள்ளே ஏறுதல், பிரேசல் வர்பு. ஆதித்யா வாஸ் அட் த வீல், சக்கரத்துக்கிட்ட இருக்கார். ஹீ எக்ஸ்பிரஸ்டு த விஷ் டு விசிட் ஹிஸ் ஹவுஸ், நான் என் வீட்டை போய் பார்க்கணுன்ற கருத்தை வெளியிடுறார். ஹீ எக்ஸ்பிரஸ்டு த விஷ் டு விசிட் ஹிஸ் ஹவுஸ். ஸோ யூ டு நாட் வாண்ட் டு see யுவர் ஹவுஸ் ஆஃப்டர் ஆல். சரி, நீ உன் வீட்டை பார்க்க விரும்பலையா அப்படின்னு ஐ செட், நான் சொல்கிறேன். ஒய் டு யூ வாண்ட் டு see யுவர் ஹவுஸ் ஆஃப்டர் ஆல், ஏன் உன் வீட்டை போய் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற கேள்வியை நான் கேட்குறேன். ஓகே, அடுத்து, இட் ஹேஸ் பிகேம் எசென்ஷியல் டு டூ, இது பிகேம் ஆகியிருக்கிறது, இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. எசென்ஷியல்ஸ் மீன்ஸ் இம்பார்ட்டண்ட், வெரி வெரி முக்கியம். டு டூ ஸோன்னு இவ்வாறு செய்வது முக்கியம் அப்படின்னு சொல்கிறார். ஆதித்யா ரிப்ளைட், ஆதித்யா பதில் சொல்கிறார், ஹிஸ் நர்வ்ஸ், அவருடைய உணர்வுகள், ஹிஸ் நர்வ்ஸ் சீமுடு காட்சியளித்தன, ஓவர்ராட்னா த ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்செட் சொல்லுவாங்க. தலைகீழ, அதாவது ஒரு மாதிரி அதிருப்தி ஆகிறார், ஓவர்ராட், அப்செட் ஆகிட்டார், வெக்ஸ் ஆகிட்டார் அப்படின்னு வச்சிங்களேன். தென் அடுத்த சென்டென்ஸ் போகிறோம். ஃபார் சம் ரீசன், ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் அதிருப்தி ஆகிட்டார். வி சூன் ரீச்டு த ஹவுஸ், விரைவில் நாங்கள் அந்த வீட்டுக்கு போகிறோம். விச் வாஸ் சரவுண்டட், அந்த வீடானது பை த ஹை வால்ஸ், ஒரு பெரிய உயர்ந்த சுவர்களாலே சூழப்பட்டிருக்கிறது, சரவுண்டட். ஈவன் ஃப்ரம் த ரூயின்ஸ், அது அழிவாக இருந்தாலும் கூட, ஈவன்னா கூட, ஃப்ரம் த ரூயின்ஸ்,
ஒரு அழிவில் இருந்தால் கூட ஒன் குட் ஈஸிலி இமேஜ் ஒரு ஆளை கற்பனை செய்ய முடியும். ஹவு கிராண்டு இட் மஸ்ட் ஹாவ் பீன் ஒன்ஸ் அப்பான் ஏ டைம். மஸ்ட் ஹாவ் பீன்னா இருந்திருக்க முடியும். மஸ்ட் கண்டிப்பாக, ஹாவ் இருந்திருக்கு பர்ஃபெக்டு, பீன் தி வெர்பு இருந்திருக்க முடியும். ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் ஒரு காலத்தில் இது எப்படி கிராண்டாக, ஹவு கிராண்டு எவ்வளோ பிரமாதமாக இது இருந்திருக்க முடியும்னு ஜஸ்ட் அதை பார்த்தாலே தெரியும். அந்த லுக்கை பார்த்தாலே தெரியும். ஓகேப்பா, லாஸ்ட் மூவ் டு த நெக்ஸ்ட். வி என்டர்ட் த பில்டிங். நாங்கள் அந்த பில்டிங்கை நுழைஞ்சோம். பில்டிங் நுழைஞ்சி கிளைம்பட் அப் த ஸ்டயர்ஸ், படிக்கட்டு வழியாக ஏறணும், படிக்கட்டு மாடிக்கு. அண்ட் ரீச் த அட்டெக், அங்கே ஒரு அறைக்கு போனோம். ஆன் த செகண்ட் ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ், அந்த வீட்டினுடைய 2வது ஃப்ளோரில் நாங்கள் அந்த ரூமில் மேலே இருக்கிற ரூமுக்கு நாங்கள் போனோம். அடுத்த பேரா, திஸ் வாஸ் மை ஃபேவரட் ரூம். இது என்னுடைய ரூம். ஃபேவரட்னா எனக்கு சாதகமான, விருப்பமான அப்படின்னு அர்த்தம். செட் ஆதித்யா சொல்கிறான். த அட்டெக் ஹஸ் ஆல்வேஸ் பீன் எ ஃபேவரட் வித் தி சில்ட்ரன். இந்த அட்டைக்கெலாம் எப்போதுமே குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுமாரி மேல் மாடி ரூம் என்பது. இட் இஸ் இன் த அட்டெக், அந்த அட்டைக்கில் தட் தி சைல்டு சீம்ஸ் டு பி த வேர்ல்டு ஆஃப் இட்ஸ் ஓன். அவர்கள் இப்படி தான் இருக்கும். இட் இஸ் இன் அட்டெக், இந்த அட்டைக்கு வந்து தட் த சைல்டு சீம்ஸ் டு பி, அந்த குழந்தைகளுக்கு காட்சியளிக்கும் இந்த வேர்ல்ட் ஆஃப் ஓன், அவங்களுடைய சொந்த உலகத்தையே பார்க்கறது போல காட்சியளிக்கும். அதை விரும்புவார்கள் அந்த சின்ன குழந்தைகள்லாம். நோ அடுத்த, த போர்ஷன் ஆஃப் த வால், அந்த வால் ஆஃப் த அட்டெக், அட்டெக்னுடைய அந்த மாடி ரூமினுடைய சுவர் பகுதிகள் அண்ட் கிரம்பிள்டு டவுன், வெடிச்சு, அதாவது உடஞ்சி, கிரம்பிள்டு மீன்ஸ் உடஞ்சி விழுந்தது, பழமையாயிடுது. அண்ட் த்ரோ த விண்டோ, அந்த விண்டோ வழியாக தட் ஹேட் பீன் கிரியேட்டட், அங்கே கிரியேட்டட்னா உருவாக்கப்பட்டிருந்தது, விண்டோ வழியாக அந்த வேரில் உருவாக்கப்பட்டது. we could see the sky, எங்களால் அங்கே வானத்தை பார்க்க முடிஞ்சுது. ஃபீல்ட்ஸ், நிலத்தை பார்க்க முடிந்தது. பார்ட் ஆஃப் த ரைஸ் மில், ரைஸ் மில்லுடைய ஒரு பகுதியை பார்க்க முடிஞ்சுது. த ஸ்பயர் ஆஃப் த ஓல்டு டெம்பிள், ஸ்பயர் மீன்ஸ் உயரம், டாப், அந்த ஒரு பழைய கோயிலுடைய உச்சியை பார்க்க முடிஞ்சுது. இந்த ஓல்ட் ஹவுஸ், அந்த வீடு முழுவதும் த அட்டெக் ஹேட் ப்ராபப்ளி பீன் ஒர்ஸ்ட் ஹிட் பை விண்ட் அண்ட் வெதர். அந்த வீடு முழுவதும் த அட்டெக், அந்த அட்டெக்கு ஹேட் ப்ராபப்ளி, கிட்டத்தட்ட சரியாக அப்படிதான், அதான் ப்ராபப்ளி, ஹேட் பீன் இருந்தது, ஒர்ஸ்ட் ஹிட் மிக பெரிதாக தாக்கப்பட்டிருந்தது, பை த விண்ட் அண்ட் வெதர், தட்பவெட்ப நிலையாலும் காற்றாலும் பாதிக்கப்பட்டு உடஞ்சிடுது. நாளாக அப்படி ஆகும். த ஃப்ளோர் வாஸ் ஸ்ட்ரோன், அந்த தரை இருக்கிறது இல்லையா, வாஸ் ஸ்ட்ரீன்னா வீசப்பட்டிருந்தது, ஸ்ட்ரீன் வித் டிக்ஸ், குச்சிகளால், ஸ்ட்ரா வைக்கோல்களால், அண்டு பீஜான் டிராப்பிங்ஸ், பீஜான் போட்ட சில பொருட்களால் அது அங்கே ஒரே குப்பை இருந்தது. அமங் த திங்ஸ், அந்த பொருட்களுக்கு மத்தியில் தேர் வாஸ் புரோக்கன் கிரிக்கெட் பேட், அங்கே ஒரு கிரிக்கெட்டு பேட்டு ஒன்று உடஞ்சி போயிருந்தது. த ரெமைன்ஸ், மீதி எல்லாம் ஆஃப் ஆன் ஆர்ம் சேர், ஒரு கை வச்ச சேரு, உட்டன் பேக்கிங் கேஸ், ஒரு மரத்தாலான ஒரு பெட்டி இருந்தது அங்கே. தென் ஆதித்யா காட் ஆன் த டாப், ஆதித்யா அந்த டாப்பில் ஏறினார், அந்த பேக்கிங் கேஸில் ஏறினார்.
and pushing his hand inside of the ventilation. அவருடைய கைகளை வென்டிலேஷன் வழியாக, அதாவது ஜன்னல், மேல் ஜன்னல் வழியாக, உன்சைடு வழியாக பண்ணுறாரு. தஸ் அப்செட்டிங் ஸ்பேரஸ் நெஸ்ட். அது வந்து பேரஸ் நெஸ்டினுடைய மேலே அது இருந்தது இடம். எ பார்ட் ஆஃப் விச் ஃபெல் இன் டு த கிரவுண்டு. அதில் ஒரு பகுதியானது கிரவுண்டில் விழுந்து கிடந்தது, ஒரு சில பீஸ்லாம். ஹவவர் ஹீ ஹீவ்டு எ சை ஆஃப் ரிலீஃப். அவர் பெருமூச்சு விட்டு, ஹீவுடுனா பெருமூச்சியை உருவாக்கி, ஹீவுன்னா குவிக்கிறது, குவிச்சு விடுறது, ரிலீஃப்னா ரிலாக்ஸ் ஆகுறது. ஒன் ஹீ ஹேட் காட், ஏதோ ஒன்று கிடைச்ச போது அப்பாடா அப்படின்னு ஃபீல் பண்ணுறார். ஏதோ ஒன்று கிடைச்சிது, அதான் தேடின்னு வந்தார். வாட் ஹீ ஹேட் பீன் லுக்கிங் ஃபார். அவர் என்ன தேடின்னு வந்தார்? when I asked him, when I asked him, அவர்கிட்ட கேட்டபோது what it was, அது என்ன என்று கேட்டபோது he said, அவர் சொல்கிறார், you will get know. You will get know. இந்த வார்த்தையை பார்த்துங்க, get know அப்படின்னா தெரிஞ்சுப்பீங்க. எப்படி யூஸ் பண்ணுறது? you came to know அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ யூ வில் கம் டு நோ அப்படின்னு சொல்லலாம். இது ஃபியூச்சர், நான் பாஸ்ட்டில் சொன்னேன். வெரி சூன், விரைவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த பொருள் என்ன, எதுக்காக அவர் தேடினார், எந்த விஷயத்துக்காக அந்த ஊருக்கு வந்தார் என்ற த்ரில்லிங் மேட்டர்ஸ் ஏர் ஆஃப்டர் வி வில் சி டுமாரோ. அருமையான செல்வங்களே, மீண்டும் சொல்கிறேன், திரும்ப திரும்ப இந்த பாடத்தை போட்டு பாருங்கள், புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. வெல்கம் ராஜா, வாழ்த்துக்கள். வள்ளுவன் குரல் போல வாழ்க்கை பல்லாண்டு. பாய்.